உனக்கும் பின்னே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கூறிக்கொண்டு மருத நிலத்தின் மகிமையை பாராட்டுவதற்கு குறிஞ்சி நிலம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. மருதமுனையின் முதல் நீதிபதியை பேசுவதற்கு, மருத நிலத்தின் முதல் நீதிபதியை பேசுவதற்கு குறிஞ்சி நிலத்தின் முதல் நீதிபதியை அழைத்திருக்கிறார்கள். வரலாற்றிலே இவ்வாறான சுவாரஸ்யமான சம்பவங்களும் இடம்பெற்று விடுகின்றன. 61 வருட வாழ்க்கை, 25 வருட பணி. இதனை நான் ஒரு 5 நிமிடத்தில் அதன் மகத்துவத்தை பேச வேண்டும் என்ற நியாயமான கவலை எனக்கு இருக்கின்றது. நல்ல மனிதர்கள் நமக்கு இன்பத்தை தருகின்றார்கள், தீய மனிதர்கள் துயரத்தை தருகின்றார்கள், மோசமான மனிதர்கள் நல்ல பாடங்களை தருகின்றார்கள், மிகச்சிறந்த மனிதர்கள் மாத்திரமே நமக்கு நல்ல நினைவுகளை தருகின்றார்கள். அந்த வகையிலே கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி மனாப் சார் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பசுமையான நினைவுகளை தந்திருக்கின்றார் என்று நான் கூறினால் அது மிகையாகாது. அவர் இந்த ஊரோடும் ஆழமாக பதிந்துள்ள அதன் வேரோடும் அதன் உணர்வுகளோடும் தன்னை ஒன்றிணைத்து வாழ்ந்த ஒரு மனிதன். பாரதி ஒரு சந்தர்ப்பத்திலே கலை செல்வம் மிகுந்த ஒரு சமூகத்தை அவன் கனவு காண்கின்றான். அவனுடைய கனவை அவன் இவ்வாறு எழுத்தில் பதிக்கின்றான்: வீடுதோறும் கலையின் ஒளி திகழ வேண்டும், வீதிதோறும் 2 பாடசாலைகள் காணப்பட வேண்டும், கிராமம் தோறும் கல்வி சாலைகள் காணப்பட வேண்டும், நகரம் தோறும் கலாசாலைகள் ஓங்க வேண்டும். அவனுடைய இந்த கனவு பாரதத்திலே நிறைவேறியதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மருதமுனையிலே அது நிறைவேறி இருக்கிறது. திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் நம்பிக்கை தரக்கூடிய ஆளுமைகள், பேரறிஞர்கள், பேராசிரியர்கள், சட்ட மேதைகள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், சிறந்த வணிகர்கள் என்று நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சமூகமாக இந்த மருதமுனை சமூகம் காணப்படுகின்றது. செல்வமும் அறிவும் இணைகின்ற பொழுது ஒரு சக்தி மிக்க சமுதாயம் பிறக்கிறது. அந்த சக்தி மிக்க சமுதாயம் நமக்கு மனாப் என்ற ஒரு ஆளுமையை தந்திருக்கிறது. அந்த ஆளுமை அமைதியுடனும் அறிவுடனும் நிதானத்துடனும் பிரச்சனைகளை கையாளுவது எப்படி என்ற நம்பிக்கையை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் இதை மிகைப்படுத்தி கூறுவதாக நீங்கள் நினைக்க கூடாது. கல்முனை நூலகத்திலே நான் சில புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக சென்ற பொழுது மருதமுனையின் பெருமை எழுதப்பட்ட பல நூல்களை நான் அதில் கண்டிருக்கின்றேன். கௌரவ மனாப் அவர்களுடைய தீர்ப்புகளை பற்றியும் அவர் வழக்கேட்டிலே பதிவிடுகின்ற விடயங்கள் குறித்தும், குறிப்பாக மரண விசாரணை மேற்கொள்கின்ற விதங்கள் குறித்தும், அடையாள அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்ற பொழுது உள்ளடக்கப்படுகின்ற தகவல்கள் குறித்தும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், மரண வீடுகளிலே மருத்துவமனைகள் மறித்து விடுகின்றன. மரண வீடுகளில் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு முன்னால் மருத்துவம் தோற்று விடுகிறது. அதை போலவே ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகின்ற பொழுது, ஒரு குற்றம் இழைக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் நீதி தோற்று விடுகின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஒரு மரணித்த சடலத்தை பார்வையிட செல்லுகின்றோம். இறந்த மனிதன் ஒருவனுடைய சடலத்தை பார்த்து உயிருள்ள மனிதன் இறந்த வார்த்தைகளில் எழுதுகின்ற அறிக்கை அல்ல இந்த மரண அறிக்கை என்பது. இங்கு நீதிவான்கள் இருக்கின்றார்கள், நான் உட்பட எல்லோரும் நீதிவானாக நாங்கள் கடமை புரிந்திருக்கின்றோம். எனவே இறந்த சடலத்தை பார்த்து இறந்து போன வார்த்தைகளால் உயிருள்ள மனிதன் எழுதுகின்ற அறிக்கை அல்ல அந்த மரண அறிக்கை என்பது. நாங்கள் நீதிவான்கள் கண்ணீரை மொழிபெயர்ப்பதில்லை, அதை மொழிபெயர்க்க முடியாது. அந்த கண்ணீரை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இறந்த மனிதனுடைய உயிரை எழுப்பி அவன் இறுதியாக எடுத்த பெருமூச்சை பார்த்து
நாங்கள் அவன் கேட்கின்ற நீதியை வழங்கக்கூடிய வகையிலே எம்முடைய அறிக்கை அமைய வேண்டும். மரண பரிசோதனைக்கு செல்லுகின்ற பொழுது இறந்தவனுடைய உறவினர்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்தவன் இந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். போலீசார் சான்றுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு 2 கண்கள், ஒரு மனிதன் மாத்திரம்தான் நீதியை தேடிக்கொண்டிருப்பான், அவர்தான் நீதவான். இந்த தத்துவத்தை, இந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய அறிக்கைகளும் உயிருள்ளவையாக காணப்படுகின்றன. மரண விசாரணை பொதுவாக நான் அறிக்கைகளை வாசிக்கின்ற பொழுது துரதிர்ஷ்டவசமாக நான் அவதானிக்கின்ற ஒரு விடயம்தான், மரண விசாரணை என்பது இறந்துவிட்ட மனிதனுடைய சவப்பெட்டிக்கு அடிக்கப்படுகின்ற, நீதவானால் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணி அல்ல. மரண பரிசோதனை என்பது கல்லறையில் புதைக்கப்பட்ட மனிதனையும் தோண்டி எடுத்து அவனுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு அறிக்கை. எனவே அது ஒரு உயிருள்ள அறிக்கையாக இருக்க வேண்டும். இறந்த மனிதனை பற்றி உயிருள்ள மனிதன் ஒருவனால் எழுதப்படுகின்ற உயிருள்ள அறிக்கையாக அந்த அறிக்கை இருக்க வேண்டும். அதனை புரிந்து கொண்டதனால் கௌரவ மனாப் அவர்களுடைய அறிக்கை இன்னும் உயிருள்ள அறிக்கையாக இருக்கின்றது. தீர்ப்பு என்பது என்னை பொறுத்தளவில் அது ஒரு பிரசவம். அந்த பிரசவம் சுகப்பிரசவமாக அமைகின்ற பொழுது அந்த குழந்தைக்கும் அதன் பெற்றோருக்கும் அது பிறந்த சமூகத்திற்கும் பயனுள்ளதாக அமைகின்றது. எனவே தீர்ப்பு ஒரு உயிருள்ள சாசனம். இறந்தவனுக்கும் பிறந்தவனுக்கும் இனி பிறக்க போகின்ற மனிதனுக்கும் எழுதப்படுகின்ற உயிருள்ள ஒரு சாசனம் அந்த தீர்ப்பு.